பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, புனித ரமலானிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே இங்கே நாம் இணைந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய ஆர்வத்தை கபூல் செய்து பரிபூர்ணமான நற்கூலியை நமக்கு தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக புரிந்து அதனை பின்பற்றி அதன்படி முழுமையாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமைக்குரியவர்களே, இதற்கு முந்தைய பயானிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஆம் ஆண்டு ஹஜ்ஜின் போது ஹதரத் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைமையிலே சுமார் 73 பெண்களும் 73 ஆண்களும் 2 பெண்களுமாக 75 பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை நடக்குது. அந்த மக்களில் முக்கியஸ்தர்கள் பர்ரா இப்னு ஆசிப், அப்துல்லா இப்னு அம்ர் போன்ற முக்கியஸ்தர்கள்லாம் வந்து ரசூலோட உடன்படிக்கை செய்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க, அவங்களும் சில கோரிக்கைகள்லாம் இதெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வந்துட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் நீங்கள் மதீனாவுக்கு வாங்க, நீங்கள் மதீனாவுக்கு வர்ற நாள் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப பலகீனமான சஹாபாக்கள், அடி வாங்கி உதவாங்கி கஷ்டப்பட்டுருக்காங்களா, அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கூப்பிட்டு நீங்கள் யாருக்கு தெரியாமல் 2 பேராக 3 பேர் ரகசியமாக போயிடுங்க, மதீனாவுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிட்டுருக்குறாங்க. இது யாருக்கும் பெரிய அளவு தெரியாது. ஏன்னா தெரிஞ்சால் குறைஷிகள் கடுமையான தொல்லைகள் கொடுத்துட்ருக்கான், சித்திரவதை பண்ணுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஊரோட போயிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அபிஷீனியாவுக்கு போனவங்க நிம்மதியாக இருக்கிறதே அவங்களாம் ஜீரணிக்க முடியல. அந்த மன்னர் வேலை இவங்களை வெறுப்பை திருப்பி அனுப்பிட்டார். அந்த கோவத்தில் இருக்கானுங்க. மறுபடியும் இங்கே வேறு எஸ்ரிபுக்கு வேறு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கடுமையான கோவத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி பெண்மணி, இந்த அம்மையார் யார் அப்படின்னு சொன்னால் அபூஜஹலுடைய ஒன்று விட்ட சகோதரி. இவருடைய கணவர் அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மனைவி பேர் உம்மு சலமா, கணவர் பேர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது அவங்களுடைய கை குழந்தை பேர் சலமா, கை குழந்தை பேர் சலமா. அதை வச்சு தான் இவங்களுக்கு அம்மாவுக்கு உம்மு சலமா, அத்தாக்கு அபு சலமா, சலமாவின் தாய், சலமாவின் தந்தை அப்படின்னு சொல்லி பேர். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப ஏழை சஹாபி, ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க மறைமுகமாக மறைஞ்சு போகிறாங்க. அபூஜஹலுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா இவங்க போகிறாங்க தெரிஞ்ச உடனே வழி மறிச்சிட்றான். வழி மறித்து அபூஜஹல் என்ன பண்ணுறான், அபு சலமாவை போட்டு அடிக்கிறான். ரொம்ப பலகீனமான சஹாபி, போட்டு அடிக்கிறான். அடித்து எங்கள் குடும்பத்து பொண்ணு, ஏன்னா இவன் வந்து உம்மு சலமா வந்து அபூஜஹலோட ஒன்று விட்டு சகோதரி இல்லையா, எங்கள் குடும்பத்து பெண்ணை வந்து நீ என்ன கூட்டு போறியா வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு பொண்ணு நீ போ அப்படின்னு சொல்லி பண்ணுறான். அவங்கள மட்டும் அடித்து துரத்திடுறான். அவங்க ஒரு வழி இல்லாமல் அபு சலமா கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது மனைவிட்ட சொல்கிறாங்க, மனைவியே பொறுமையாயிரு, நான் கூடிய சீக்கிரம் ஒன்று கூப்பிட்டுக்கிறேன், நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் இவங்க மட்டும் மதீனா போயிடுறாங்க. அப்போ உம்மு சலமா குழந்தையோட உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ உம்மு சலமாவுடைய கோத்திரம் இருக்காங்கல்ல, சரி அபு சலமாவுடைய கோத்திரம், உம்மு சலமா வந்து அபூஜஹலோட கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அவன் என்ன பண்ணிட்டான், இது எங்கள் கோத்திரத்தை பொண்ணு இழுத்துருட்டான், குழந்தையும் தாயும் பிள்ளையும் இழுத்துருட்டான். இதுக்குள்ள அபு சலமாவுடைய கோத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஜுஹமி கோத்திரத்தார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏம்பா தாய் தான் ஓன் கோத்திரம், பிள்ளை எங்கள் கோத்திரம், ஏன்னா கணவன் வழி தானே வரும், பிள்ளை எங்கள் கோத்திரம், எங்கள் பிள்ளையை கொடுன்னு சொல்லிட்டு பிள்ளையும் பிரிச்சுட்டு போயிட்டான். யார், ஜஹமி கோத்திரத்தார். அதில் அந்த அம்மா கதறி அழுகுறாங்க, கடந்து அழுகுறாங்க. தாயும் பிள்ளையும் பிரித்தா குழந்தையும் அவளுக்கு கை குழந்தை, இவன் தாயும் அழுகுறாங்க. அந்த அவங்க தான் கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இருக்கா அந்த காட்டு மிராண்டிகளுக்கு. அப்போது குழந்தையும் தாயும் அழுகுறாங்க. இவன் தாயை பிரிச்சுட்டு போயிடறான், அவன் குழந்தைய பிரிச்சுட்டு போயிடறான். அப்போ சில பெண்கள், அந்த கோத்திரத்து பெண்கள், முஸ்லீம் ஆகாத பெண்கள் பார்த்து, இது என்னடா அநியாயம் பண்ணுறீங்க, இது தாயும் பிள்ளையும் பிரிக்கலாமாடா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அழுகை பார்க்க முடியாமல் இறக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, பிள்ளையை கொண்டு போய் தாயிட்ட ஒப்படைக்கிறாங்க. கொஞ்ச நாள் தாய் என்ன பண்ணுறாங்க, மறைஞ்சு யாருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இப்படி ஹிஜ்ரத் நடக்குது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க நல்ல போல்ட்டான ஆள், இவங்களை யாரும் தடுக்க முடியாது, அடிக்க முடியாது. அதனால் இவங்களோட சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க, 2 சஹாபி வந்தாங்க. ஒன்று ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்று ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 2 பேரும் வந்தாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பலகீனமானவங்க. உமர் சொன்னால், உமரே எங்களை சேர்த்து கூப்பிட்டு போயிடுங்க, எங்களை அடிக்க வந்தால் நீங்கள் கொஞ்சம் பாதுகாத்துறீங்களன்னு உமர் சரின்னு சொல்லலாம் கூப்பிட்டு போகிறாங்க. 3 பேர் பேசிக்கிறாங்க, நீ இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்த இத்தனை மணிக்குள்ளே வந்துடணும், அப்படி யாரும் வர லேட் ஆச்சுன்னா ஒருத்தர் வெயிட் பண்ணக்கூடாது, யார் ரெடியாக இருக்கணும் அவன் மட்டும் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறாங்க. பிளான் பண்ணி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஐயாஸ் 2 பேர் வந்துட்டாங்க. ஹிஷாம் மட்டும் வரல.
ஏன்னா ஹிஷாம் வந்து அவங்க அத்தாவுடைய தீவிர கண்காணிப்புலேருந்து மாட்டிக்கிட்டார். அவர் மாட்டி அவங்க அத்தா வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. அவங்க வர முடியாமல் போயிடுச்சு. இவங்க 2 பேர் ஏற்கனவே பேசுகிறபடி 2 பேர் கிளம்பிடுறாங்க. கிளம்பி மக்காவுக்கு மதீனாவுக்கு போயிடுறாங்க. இங்கே ஹிஷாமை என்ன பண்ணானுங்க, அடித்து சித்திரவதை பண்ணி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பாக பேச வச்சு ஈமானை விட்டு முர்த்ததாக்கிடுறாங்க, காஃபிர் ஆக்கிடுறாங்க. யார்? ஹிஷாமை. அங்கே இதுக்குள்ளே ஐயாஷ் மதீனாவுக்கு போய் சேர்ந்துடுறாரு. மதீனாவில் ஐயாஷை பார்க்குறதுக்கு அபூஜஹலும் இன்னொருத்தரும் போகிறாங்க. போய் ஐயாஷ் சொல்கிறாங்க, ஐயாஷ் உன்னை பார்க்க பரிதாபமாக இருக்குது, நீ ஏதோ உனக்கு பிடித்தமான குழுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டானா, அங்கே 2 சத்தியம் பண்ணிட்டா. ஒன்று, என் பிள்ளை வர்ற வரைக்கும் தலை வர மாட்டேன், தலைவிரி குளமாக தான் இருப்பேன். 2வது, என் பிள்ளை வர்ற வரைக்கும் வெயிலே நிற்பேன். இந்த 2 சத்தியம் பண்ணியிருக்கிறா. உன் தாய்க்கு நீ இப்படி கஷ்டம் கொடுக்குறமா, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அபூஜஹல் கூப்பிட்றான். அப்போது ஐயாஷ் உண்மையே தாய் மேலே ரொம்ப பற்று, மனம் மாறிடுது. என்னடா இது, தாய் இப்படி வெயிலே நிற்பேன், நிழலுக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறா, 2 தலைவிரி கூடமாக வெயிலில் நின்றா என் தாயோட உடல்நிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பதறாரு, புலம்புறாரு. உமர் ரதியல்லாஹு வந்து உமர் ரதியல்லாஹு யதார்த்தமாக சொல்கிறாங்க, இந்த பாருப்பா, தலை சீவ மாட்டேன், தலைவிரி குளமாக இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்காளா, பேனு கடிச்சா கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக தலை சீவ ஆரம்பிச்சிருவான். பேன் அதிகமாக கடிக்க ஆரம்பிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக தலை சீவ ஆரம்பிச்சிடுவான். வெயில் எவ்வளோ நேரத்தில் நிற்பவங்க அம்மா, கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வருது தாங்க வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிழலுக்கு போயிடுவா. ஸோ அதனால் வந்து இதை பெருசுப்படுத்தாத, நீ ஈமானில் உறுதியாயிரு அப்படின்னு சொல்லி ஐயாஷ் சொல்கிறாங்க உமர் ரதியல்லாஹு. ஆனால் ஐயாஷுக்கு வந்து உமர் ரதியல்லாஹு சொல்கிறது புரியல. தன் தாயை பற்றியே கவலையாக இருக்குது. என் தாய் இப்படி ஆட்டு என்ன பண்ணுவேன் 2 நாள் அபூஜஹல் தங்கியிருக்கலாம் மதீனாலேயே. ஐயாஷ் என்ன பண்ணாங்க, மன வேதனைப்பட்டு, சரிப்பா என் தாயை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உமரை சொல்கிறாங்க, நான் போய் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன், இவனுக்கு தெரியாமல் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்போது உமர் சொல்கிறாங்க, இல்லைப்பா கவனமாயிரு, இந்த அபூஜஹல் மோசமானவன், என்ன வேணாலும் பண்ணுவான், இவன் சொல்கிறோட உண்மையாக பொய்யான்னு தெரியல, அதில் கவனமாக இருப்பான்றாங்க. இல்லை எங்கள் அம்மா நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேச்சு மீறி போயிடுறேன். மதீனா சிட்டியை தான் தாண்டுறாங்க. உடனே கையை காலை முறுக்கி என்ன பண்ணுறான், பின்னாடி ஒரு ஈச்ச நாரால் கட்டிடுறான். ஐயாஷ் ரதியல்லாஹு கையை கட்டி கழுத்து சட்டையை பிடிச்சி கொட்டத்து மேலே உட்கார வச்சு தரத்துல இழுத்துட்டு வந்து அபூஜஹல் சொல்கிறான், ஓ எல்லா கபத்தில் கூப்பிட்டு போகிறான். ஐயாஷ் ரதியல்லாஹு இந்த பக்கம் ஹிஷாம் ஏற்கனவே ஒரு அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி முர்த்தத் ஆகிட்டார். அவங்க 2 பேரையும் கபத்தில் கூப்பிட்டு வரான் அபூஜஹல். கூப்பிட்டு வந்து எல்லா கபிலா மக்களையும் சொன்ன, இல்லைங்க வாங்க பாருங்கள், நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள், எங்கள் கவுமுடைய இளைஞர் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. நீங்களாம் அறிவே கிடையாது, சும்மா தாஜா பண்ணி அவன் எதாவது பேசுனா அழுதா விட்டுறீங்க. நான் போய் இழுத்துட்டு வந்துட்டேன் 2 பேரையும், இந்த மாதிரி 2 பேர் காஃபிர் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் அப்படின்னு என்ன பண்ணால் காபத்தில் ஏலான் பண்ணுறோம். ஆனால் அந்த 2 பேரும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க 2 பேருமே. இவங்க விஷயமாக தான் அல்லாஹ் ஆயத்தை இருக்கணும். ஏன்னா உண்மையிலே இவங்க வந்து சும்மா பேச்சுக்கெலாம் வந்து குஃப்ரு வார்த்தை சொல்ல, இஸ்லாத்தோட மனதோடு போயிட்டாங்க, முர்த்ததாக ஆகிட்டாங்க. பின்னாடி அல்லாஹ் இதாயத்தை கொடுத்து அவங்களுக்கு ஈமானை கொடுத்தான். இவங்க விஷயமாக தான் அல்லாஹ் ஆயத்தை இருக்குன்னா, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்கனத்தும் என் ரஹமத்தில்லா, அல்லாவோட ரஹமத்தை விட்டு நிராசை ஆகிடாதீங்க, ரஹமத்தை விட்டு நிராசை ஆகிடாதீங்க. இன்னல்லாஹ் யஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அவங்களோட எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், தைரியமாக இருங்க அப்படிங்கிற ஆயத்து இவங்க விஷயத்தையும் இறங்கிச்சு. அந்த மாதிரி தைரியமாக இருந்தாங்க. பிற்காலத்தில் மறுபடியும் தான் செஞ்சு தவறை உணர்ந்து தெரிஞ்சு தௌபா செஞ்சு முஸ்லீம் ஆகிட்டாங்க. இது ஒரு பக்கம் ஹிஜ்ரத் நடக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ஐயாஷ் ரதியல்லாஹு ஹிஷாம் ரதியல்லாஹு இவங்க 2 பேருடைய விஷயம் மக்கத்து குறைஷிகளுக்கு அபூஜஹலுக்கும் பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது. பற்றியா, நம்ம இங்கேருந்து போய் அடித்து ஓச்சு இழுத்துட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தைரியம் வந்துச்சு. தைரியம் வந்தவுடனே அடிக்கடி காபத்தில் வரக்கூடிய ஆலோசனை பண்ணுறாங்க. அந்த ஆலோசனையில் அபூஜஹல் சொல்கிறான், நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம வந்து அடித்து ஓய்க்கலாம் பெரிய விஷயம் இல்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஒரு முடிவு கட்டாத வரைக்கும் நம்ம யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தான் பேர், அவர் முடிவு கட்டது என்ன பண்ணலாம், அவரும் தப்பிச்சு போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகிறாங்க, அவரும் தப்பிச்சு போயிட்டாருனாக்கா அப்புறம் நமக்கு ஒன்றும் சான்ஸே கிடையாது. அவர் எங்கேயா வெளியூரில் தங்கிட்டாலும் பெரிய வசதியாகிடும் அவருக்கு. அதனால் நம்ம அவரை வெளியூருக்கு போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஒரு கதையை முடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அபூஜஹல் தார் நதுவால உட்காந்து ஆலோசனை பண்ணுறான். அப்போ அந்த ஆலோசனை அபு லஹப் உட்காந்துருக்கான், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார் அபு லஹப் உட்காந்துருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்த உடனே அது தடுக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. தான் சொந்த அண்ணமாக அவனை கொலை பண்ணுறதுக்கான ஆலோசனை பண்ணுறானுங்க. இவர் நைஸாக விட கழட்டி போயிட்டான். நைஸாக
கழட்டு போயிட்டான். நம்ம சபையில் உட்கார வேண்டாம், நம்ம இல்லை கேட்கறோம், அந்த சபையில் இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் போயிட்டான். அந்த சபையில் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம். எல்லாம் சொன்னால், இல்லைப்பா அவரெல்லாம் கொலை பண்ண பிரச்சனை வரும்பா. இல்லை அபுஜஹல் ஏதாவது நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சப்போர்ட்டாக யாராவது வர்றீங்களா வாங்க, இல்லைனா எல்லாம் கோழைங்களாக உட்காருங்க அப்படின்னு உசுப்பேற்றினோடனே அபுஜஹல் தலைமையில் ஒரு 12 பேர் கொண்ட குழுவை அமைக்கிறாங்க. 19 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. அந்த 19 பேர் சேர்ந்து கொலை பண்ணால் யாராவது ஒருத்த மேலே பழி வராது, கும்பல் கொலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம சட்டத்தில் அப்படி தான், இன்னார் கொலை பண்ணார்னாக்கா அவர் மேலே சட்டம் ஸ்ட்ராங்காக பாயும், தண்டனை தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுப்பாங்க. கும்பல் வந்து கொலை பண்ணிச்சுன்னா அடையாளம் தெரியாத கும்பல், அடையாளம் தெரியாத கும்பலால் தாக்கப்பட்டார் அப்படின்னா கேஸே நிற்காது. ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணானுங்க, ஒரு 19 பேர் ஒன்று கும்பல் ரெடி பண்ணானுங்க. எதுக்குன்னு சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு கொலை பண்ணணும் நைட்டு அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அறிவிச்சிட்டான், நபியே உங்களை கொலை பண்ண போகிறாங்க, கொலை பண்ணுறது பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உஷாராக இருந்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அறிவிச்சான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அபூபக்கர் இதில் வீட்டுக்கு போனாங்க. அபூபக்கரே நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு, நீங்கள் ஒரு ஒட்டகம் ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படின்னோடனே அபூபக்கர் நானுமா யாரும் சொல்லாங்கிறாங்க, அவன் நீ தான் அப்படின்னோடனே 2 ஒட்டகமாக ரெடி பண்ணுறாங்க. அபூபக்கர் இல்லானு ரெடி பண்ணி வச்சு நேராக வீட்டுக்கு வந்து தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. வந்து வீட்டில் அலி ரதியல்லாஹு இருந்தாங்க. அலியே நீங்கள் 2 வேலை செய்யணும். என்ன வேலைன்னு சொன்னால், ஒரு வேளை நான் படுக்கக்கூடிய அதுக்கு முன்னாடி அலிட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை பண்ணுறதுக்கே தயாருன்னு போன கூட்டம் இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அமீன், இவர் தான் நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர் சொல்லி நிறைய அமானித பொருட்கள், தங்கம் வெள்ளி சொத்து பத்திரம் எல்லாம் ரசூலாட்ட தான் கொடுத்துருப்பாங்க. ரசூலா பேங்க் மாதிரி, நீங்கள் நம்ம பேங்கில் போடுறோம்ல அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, குறைஷிகள் ரசூலா இவ்வளோ எதிர்த்தாலும் இவ்வளோ திட்டினாலும் தங்களுடைய அமானித பொருட்களை ரசூலாட்ட கொடுத்து வைப்பாங்க. அந்த பொருள் நிறைய இருக்குது வீட்டில். ரசூலா ஊரை விட்டே போகிறாங்க, அதையும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா, அலியை கூப்பிட்டாங்க, அலி இந்தாங்க பிடிங்க, இன்ன பொருள் இன்னாருக்கு சேர வேண்டியது, இன்ன பொருள் இன்னாருடைய பொருள், இன்ன பொருள் இன்னார் கொடுத்துருக்காரு இப்படின்னு சொல்லி ஒரு பொருளாக தனித்தனியாக கொடுத்து, நாளை காலையில் நீங்கள் இன்னங்களும் ஆளுங்க கூப்பிட்டு அவங்க அந்த பொருளை ஒப்படைச்சிருங்க, அமானியத்தை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அமானியத்துக்கு பொறுப்பாளியாக அலி ஒப்படைச்சாங்க. முதல் வேலை. 2வது வேலை என்ன பண்ணோன்னா, என்ன சொன்னாங்கன்னா, அலியே இது நீங்கள் நாளை காலையில் செய்ய வேண்டிய வேலை, நாளை காலையில் இந்த வேலையை செய்யணும். இப்போ செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நான் வழமையாக படுக்கக்கூடிய படுக்கையில் நீங்கள் படுத்துக்கிட்டு நான் வழமையாக போத்தக்கூடிய போர்வையை நீங்கள் போத்திக்கணும், நான் வழமையாக போத்தோட போர்வையை நீங்கள் போத்திக்கணும். அலி என்ன பண்ண ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க படுக்கையில் படுத்துக்கிட்டு அவங்க போத்திக்கிட்டாங்க, போத்திட்டு படுத்துட்டாங்க. வீட்டு பெண்களை கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் கூட சொன்னாங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை தரப்போகிறேன், அந்த வேலையை நீங்கள் இரவு பூரா செய்யணும். என்னன்னு சொன்னால், இரவு பூரா விளக்கு அணைக்கக்கூடாது ஒன்று. 2வது இரவு பூரா உட்காந்து நீங்கள் கதை பேசிட்டு உட்காந்துருக்கணும். நீங்கள் உட்காந்து ரவுண்டாக உட்காந்து பெண்கள் கதை பேசிகிட்டு இருக்கணும். ஏன்னா பெண்களுக்கு கதை பேசினா ரொம்ப பிடிக்கும்ல, கதை பேசிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி லைட் அணைக்கக்கூடாது. பெண்கள் ஒப்படைச்சாங்க. நல்லா பாருங்கள், எந்த ஒரு காரியமே இங்கிலீஷில் பழமொழி சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் ஃபெயில் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். நீ எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட தவறிவிட்டால் நீங்கள் தோல்விக்காக திட்டமிடுங்கள் என்று பொருள். அப்போது அல்லாஹ் ரசூலுடைய அழகான சுன்னத்து, எந்த காரியம் செஞ்சாலும் அழகாக அறிவுபூர்வமாக ஆலோசனை பண்ணி பிளான் பண்ணணும், எல்லா ஏற்பாடு பண்ணணும், எல்லா பிளானிங் பண்ணணும், எல்லா திட்டமிடலும் செய்யணும். செஞ்சுட்டு தவக்குல் அல்லாஹ் மேலே வைக்கணும். தவக்குல் நம்முடைய திட்டமிடல் மேலே இல்லை, பக்காவாக பண்ணிட்டாங்க, பக்காவாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க, எவனும் ஒன்றா இப்படிலாம் திமிர் எடுக்கக்கூடாது, இதை பண்ணியிருக்கேன் இன்ஷால்லா அல்லாஹ் லேசாக்கி தருவான் அப்படின்னு தவக்குல் அல்லாஹ் மேலே வைக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கணும், எல்லாம் என்னால் முடிஞ்ச எல்லா திட்டமிடலும் செஞ்சுட்டேன், எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன், ரப்பல் ஆலமீன் நீ தான் வெற்றியாக்கி தரணும். அப்போ எந்த ஒரு காரியம் நாம் திட்டமிட்ட பிறகு அல்லாஹ்விடத்தை துஆ கேட்கவில்லையோ, நம்முடைய திட்டத்தின் மீதே நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த திட்டம் தோல்வியிட முடியும், அந்த திட்டம் தோல்வியிட முடியும். இல்லை அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ் வானத்திலே மலக்கில் இருக்கும் அப்படின்னு கம்முன்னு உட்கார்ந்து இருந்தால் எந்த திட்டமிடல் இருக்கா அந்த வேலையும் முழுமையான வெற்றியை தராது. ஸோ அதனால் திட்டமிடலும் இருக்கணும், அதே நேரத்தில் அல்லாஹ் மேலே தவக்குல் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், இறை நம்பிக்கையும் இருக்கணும். தன்னம்பிக்கை என்னால் முடியும் இன்ஷா அல்லாஹ், இறை நம்பிக்கை என் ரப்ப எனக்கு உதவி செய்வான். இந்த 2லையும் உறுதியாக இருந்தால் எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்கலாம். அது நம்ம வீட்டு கல்யாணமாக இருக்கட்டும், காட்சியாக இருக்கட்டும், கடை திறப்பாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஈவெண்ட்டாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் சரிங்க, முதல்ல கரெக்டாக திட்டமிடணும். திட்டமிட்டு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் துஆ செஞ்சு நம்பிக்கை அல்லாஹ் சொன்னி அல்லாஹ் நீ தான் வெற்றியாக்கி தரணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க பாருங்கள், எல்லா திட்டமிடலும் அலியை கூப்பிட்டு தன்னை படுக்கையில் படுக்க வச்சாங்க, அமானித பொருளை ஒப்படைச்சு நாளை காலையில் ஒப்படைச்சிருக்காங்க. பெண்களை சொன்னாங்க, நீங்கள் சமையலில் உட்காந்து சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருங்க, லைட்டை அணைக்காதீங்கட்டாங்க. ஏன் லைட்டை அணைக்காதீங்க பெண்களை பேச சொன்னாங்கடா, அரபுகளுடைய கலாச்சாரம், யாராவது எதிரியை தாக்க போகிறான்டா பெண்கள் இருக்கிற பகுதிக்கு அத்துமீறி நுழைய மாட்டான், அது அவனுடைய போர் தர்மத்தில் ஒன்று.
போர் தர்மத்தில் ஒன்று. எவ்வளோ பேர் ரவுடியாக இருந்தாலும் அட்டாக் பண்ண போகிறானாக்கா, ஒரு இந்த சாதாரண ஆள் அட்டாக் பண்ண போகிறோன்னா பெண்கள் பகுதி அத்துமே நுழைய மாட்டான். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் லைட்டு பேர் கதை பேசிகிட்டு இருங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. நள்ளிரவாச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வெளியே வர்றாங்க. அபூஜஹல் தலைமையில் 19 பேர் கொண்ட கும்பல் ஊட்ட வளைச்சி நிற்குது. ரசூலுல்லாஹ் எந்த வழியாக வந்தாலும் அட்டாக் பண்ணிடணும், கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சுற்றி நிற்கிறாங்க. பெருமானார் கதை திறந்து பார்க்குறாங்க, எல்லாம் நிற்கிறாங்க. சுற்றி கும்பல் நிற்குது, 19 பேர் கொண்டு கும்பல் நிற்குது, பெரிய கும்பல். ரசூலுல்லாஹ்வை நீங்கள் உயிரோட கொடுக்கணும் உறுதியாக இருக்கானுங்க. எல்லார் கையிலையும் பலமான ஆயுதங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட அஞ்சலைங்க, கொஞ்சம் கூட கவலைப்படலை. வெளியே வந்தாங்க, ஒரு இப்படி மண் எடுத்தாங்க. ஷாஹத்தில் உஜூஹ் அப்படின்னு அந்த மண்ணை தூக்கி எரிஞ்சாங்க. எரிஞ்சிட்டு சொன்னாங்க, சூரா யாசீனுடைய 3வது ஆயத்தை ஓதுனாங்க. வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். இந்த ஆயத்தை ஓதுனாங்க. அவர்களுக்கு முன்னால் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டோம், பின்னால் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டோம், அவர்கள் பார்க்க முடியாதவாறு அவர்கள் பார்வையை மூழ்கடித்து விட்டோம். அல்லாஹ்வுடைய ஆயத்து. ஒரு இப்படி மண் எடுத்தாங்க. ஷாஹத்தில் உஜூஹ், முகங்கள் நாசமாகட்டும் அப்படின்னு தூக்கி எரிஞ்சாங்க. வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தம் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். இந்த ஆயத்தை ஓதுனாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அருமைக்குரியவர்களே, நின்ற 19 பேருடைய கண்ணில் அந்த மண்ணு போய் விழுந்துச்சு. ஒரு படி மண்ணத்துக்கு எரிஞ்சாங்க. அது எரிஞ்ச உடனே இருந்த 19 பேருடைய கண்ணில் இருந்துச்சு. நம்மளை சொல்லுவாங்க, ஏமாத்திட்டு விடா, கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாப்பா, கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் எரிஞ்ச மண் அத்தனை பேர் கண்ணையும் அடைஞ்சிது. எல்லாம் கண்ணை கசக்கினாங்க. கண்ணை கசக்கிட்டு பார்க்குறான்னு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்களை தாண்டி தான் போகிறாங்க. அவனுங்களால் ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியல. இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா தௌபாத சொல்கிறான், ஒமா ரமைத்த இது ரமைத்த ஒலா கிண்ணல்லா ரஹ்மா. நபியே, நீங்கள் எரிந்தீர்களே, மண்ணை எரிந்தீர்களே, நீங்கள் எரியவில்லை. ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீங்கள் மண்ணை எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை. ஒலா கிண்ணல்லா ரஹ்மா, அல்லாஹ் எரிந்தான். அந்த மண்ணை அல்லாஹ் எரிஞ்சான். எல்லார் கண்ணையும் அல்லாஹ் மண்ணை உள்ள வச்சான். ரசூலுல்லாஹ் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. வர்றாங்க. இருட்டில் ஒரு குறைஷி ஒருத்தன் வர்றான், வழியில் வர்றான். பார்க்குறான், ஒத்து பார்க்குறான், முகமது மாதிரி இருக்குது. ஆமாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நைட்டுலாம் பிளான் பண்ணானுங்க, நீங்கள் நைட்டு கொலை பண்ணணுன்னு சொல்லிட்டு பிளானோடு மாற்றினானுங்களா. இவர் போயிட்டுருக்காரு பாட்டு நடந்து அப்படின்னு என்ன பண்ணுறான், பேசி யோசிச்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரான். 19 பேர் நிற்கிறானுங்க, தடியனுக்கு மாதிரி நிற்கிறான், தடிமாடு மாதிரி 19 பேரும். என்னப்பா அங்கே நிற்கிறீங்க? தெரியாத உனக்கு, நீ நைட்டு முகமது போட்டு தள்ள போகிறோம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்க போகிறோம் கதையை, தெரியுமா உனக்கு? தெரியாத உனக்கு? போ வேலையை பாருப்போம். அட லூசு பயில்களா, அவர் அங்கே போயிட்டுருக்காரு, பார்த்தையா, நான் இப்போ பார்த்தா அவர் அங்கே போயிட்டுருக்காரு அப்படின்னே. உடனே அபூஜஹல், இல்லை நீ பார்த்தியா அப்படின்னு வேகமாக ஓடி வந்து என்ன பண்ணான், ரசூலுல்லாஹ் ஜன்னல் எட்டி பார்த்தான். உள்ளே இருக்காருன்னு எட்டி பார்த்தான். பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய பெட்டில் யார் படுத்திருக்கா? வளமையாக படுக்கிற பெட்டில் அலி ரலியல்லாஹு போரை போட்டு படுத்திருக்காங்க. இவன் பார்த்துட்டு, லூசு பை எந்த தூங்கிட்டு இருக்காருன்னு கொஞ்ச நேரம் தேய்ச்சி போவார் காபத்துல்லாவுக்கு. அப்போ கொள்ளன்னு காத்துட்டு இருக்கிறோம். லூசு பை யாரையும் பார்த்துட்டு முகமதுங்கிறான், போ அப்படி துரத்தி விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேஃப்டி எங்கே போயிட்டாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு போயிட்டாங்க. போனோடனே அங்கே அபூபக்கர் ரெடியாக வச்சுருந்தாங்க. 2 குதிரையில் ஏறி அங்கே உட்காந்து பிளான் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போக வேண்டிய திசை வந்து வடக்கு, மதீனாவுக்கு போக வேண்டிய திசை வடக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் வடக்கு போகாமல் தெற்க போகிறாங்க. தெற்க இருக்குது தாயிஃப் ரூட் இருக்குது, தாயிஃப் தெற்க இருக்குது, தெற்கு பக்கம் தாயிஃப் இருக்குது, வடக்கு பக்கம் மதீனா இருக்குது. வடக்கு பக்கம் மதீனா போகாமல் ரசூலுல்லாஹ் தெற்கு பக்கம் தாயிஃப் பக்கம் போனாங்க. ஏன் தாயிஃப் பக்கம் போனாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு தெரியும் நம்ம தப்பிச்சிட்டோன்னு தெரிஞ்சால் இவங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு எங்கே தான் ஆள் அனுப்புவானுங்க? மதீனா பக்கம் தான் ஆள் அனுப்புவானுங்க. மதீனா பக்கம் தேட ரோட்டில் பூரா போய் தேடுவானுங்க. அதனால் அந்த பக்கமான ஈஸியாக மாட்டிப்போம். அதனால் நம்ம அவங்களுக்கு சிந்தனை திசை திருப்பி நம்ம தெற்கு பக்கமாக போயிட்டு எங்கேயாவது 3 நாள் 4 நாள் தங்கிட்டு இந்த பரப்புரை அடங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற சொல்ல பிளான் பண்ணாங்க. எப்போவுமே சகோதரர்களே, எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப பரபரப்பாக செஞ்சோம்னா எல்லாருக்கண்ணையும் உறுத்தும். பரபரப்பே இல்லாமல் அமைதியாக செஞ்சுக்கிட்டுனா பெரிய பெரிய காரியத்தை எந்த பிரச்சனையும் சுமூகமாக நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ரோட்லேயே பார்ப்போம்ல, ஒருத்தன் சாதாரண நடந்து போயிட்டுருக்கான், ஒருத்தன் சாதாரண யாரும் அவனை கார் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் வேகமாக ஓடுறான், எல்லாம் திரும்பி பார்ப்பான், என்ன வேகமாக ஓடுறான், திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? ஒரு வேகமாக ஒருத்தர் நடக்கிறான், கைகள் வேகமாக போடுறான், என்ன சின்ன ஏதோ பிரச்சனை, திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? ஒருத்தர் சாதாரணமாக போயிட்டு இருக்கான், யாரும் அவனை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, யாரோட சிந்தனைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட சிந்தனை திருப்பறதுக்காண்டி தெற்கு நோக்கி பயணம் பண்ணாங்க. பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணாங்க, அபூபக்கர் வீட்டில் மசூரா பண்ணி அபூபக்கர் சீக்கிரம் கிளம்பி உடனே ரெடி ஆகுங்க. இவங்க
அபூபக்கருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, அது ஆயிஷா ரலியல்லாஹுடைய அக்கா, ரசூலுல்லாஹ்க்கு அண்ணி ஒரு முறை சொன்னாங்க, ஏம்மா நீ தான் இருந்து நாங்கள் 3 நாளைக்கு எங்கே இருக்கிறோமோ அங்கேயே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கருடைய மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரபா உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், நீ வந்து நாங்கள் போயிட்டுருப்போம், ஒட்டகத்தில் போயிட்டுருப்போம், எங்களுக்கு முன்னாடி நீ ஆட்டு மந்தையை மேய்ச்சிட்டு வரணும், ஆட்டு மந்தையை மேய்ச்சிட்டு வரணும். ஏன்னா ஒட்டகம் குழம்பு பாலைவனத்தில் ஒட்டகம் நடக்கும்போது குழம்பு அடையாளம் தெரியுமில்ல, அதை வச்சு வந்துடக்கூடாது. நீ பின்னாடி ஆட்டை மேய்ச்சிட்டு வந்தால் இந்த ஆட்டுடைய குழம்பு எதை அழிச்சிடும், ஒட்டக குழம்புடைய அடையாளத்தை அழைச்சிடும். அதனால் நீ வந்து ஆடு மேய்ச்சிட்டு வரணும், உன்னுடைய வேலை. 3வது வேலையாக அபூபக்கருடைய அடிமை இருந்தாங்க, அவர்கிட்ட சொன்னாங்க, உன்னுடைய வேலை என்ன தெரியுமா, நீ அஸ்மா சமைச்சு தர சாப்பாடை 3 நாளைக்கு நீ தான் எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வந்து மக்காவோட நிலைமை என்னென்னு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிமைக்கு வேலை கொடுத்தாங்க. பக்கா பிளான் பண்ணுறாங்க, யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு, யார் யாருக்கு என்னென்ன வேலை எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு பெருமானார் ஹசன் கிளம்புனாங்க. கிளம்பி எங்கே போனாங்க, தாயிஃப் பக்கமாக போனாங்க. இன்றைக்கும் மக்காலேருந்து தாயிஃப் போகிற ரோட்டுக்கு பேர் ஹையுல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் பாதை அப்படின்னு பேர். ஹிஜ்ரத் பாதை, ரசூல் அந்த பாதை ஹிஜ்ரத் போன பாதை. என்ன பண்ண, தாயிஃப் பக்கமாக போனாங்க. போய் அங்கே பார்க்குறாங்க, எங்கேயாவது தங்கணுமேன்னு பார்க்குறாங்க. மலைக்கு மேலே உச்சியில் ஒரு குகை இருக்குது, மலைக்கு மேலே. இன்றைக்கி மக்காவை பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, உம்ராவுக்கு போனவங்க ஹஜ்ஜுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம். மக்காங்கிற ஒரு 5-10 கிலோமீட்டர் தான் சுற்றளவு. அந்த 10 கிலோமீட்டர் வெளியே வந்துட்டிங்கன்னா கண்ணு கெட்டு தூரம் வரைக்கும் மலைகள். இன்றைக்கி லட்சக்கணக்கான மலைகள் இருக்குதுன்னா அப்போ அன்றைக்கி எத்தனை மலைகள் இருக்குதுனோ, கோடிக்கணக்கான மலைகள். அந்த மலைகளுக்கு மத்தியில் ஒரு குகையை ரசூலா தேடுறாங்க. தேடி அந்த குகைக்கு பேர் தான் சவுர் குகை. சவுர் குகையில் போய் ரசூலா தங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுர் குகையில் போய் தங்கினா அங்கே குகை மக்கள் தங்குற மாதிரி குகை இல்லை, பாச்சான் பூரா பாம்பு தேள் இதெல்லாம் இருக்குது. அப்போ அபூபக்கர் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஓட்டையிலையும் துணியை வச்சு தன்னோட துணியை கிழிச்சு சுட்டி ஓட்டையை பூரா அடைக்கிறாங்க. ஏதாவது ஓட்டையிலேருந்து பூச்சிக்கிட்ட வந்துடக்கூடாது, ரசூல் அங்கே தங்கும் போது அவங்களுக்கு தூக்கத்தில் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வச்சு அடைக்கிறாங்க. அடைச்சி அங்கே தங்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரங்க கவனிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோடிக்கணக்கான மலைகளுக்கு மத்தியில், லட்சக்கணக்கான மலைகளுக்கு மத்தியில் ஒரு மலையை கண்டுபிடிச்சி அங்கே போய் தங்கிட்டாங்க. அதான் சவுர் குகை தங்கினாங்க. இதுக்கெல்லாம் இங்கே குறைஷிகள் மத்தியில் என்ன பரபரப்பாயிடுச்சுன்னா, எங்கே போனார், எது போனார் தேடுறானுங்க. எதிர்பார்த்த மாதிரி மதீனாவுக்கு போகிறானுங்க. 10 கிலோமீட்டர் போகலாம், 100 கிலோமீட்டர் தூரம். யகூதிகள் குறைஷிகள் அறிவிக்கிறாங்க, யார் முகமதுடைய தலையை உயிரோடவோ அல்லது வெட்டியோ கொண்டு வருவார்களோ அவர் 100 ஒட்டகம்னு அறிவிக்கிறாங்க. அபூஜஹல் சொல்கிறான், இது ஒட்டுமொத்த குறைஷிகளும் சேர்ந்து தர்ற பரிசு 100 ஒட்டகம், நான் மட்டும் தனியாக தர்ற பரிசு 100 ஒட்டகம், நான் தனியாக தர்றேன் 100 ஒட்டகம். இன்றைக்கி சகோதரில் 200 ஒட்டகத்தை இன்றைக்கி நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா வருது. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா. 10 கோடி ரூபா பரிசு கொடுத்தா அலையமாட்டானா? குறைஷியோட இளைஞர்கள் பூரா மக்கா பூரா அலையிறானுங்க, அங்கே போடுறானுங்க, இங்கே ஓடுறானுங்க, சந்து புத்தெல்லாம் போய் தேடுறானுங்க, மலை கோகையில் போய் தேடுறானுங்க, தேடி அலையிறானுங்க. மதினா ரூட்டில் ஒரு பக்கம் கூட்டம் போட்டு போகுது. எப்படியோ 200 ஒட்டகம்ல, 200 ஒட்டகம் கிடைக்கும்ல, தேடி அலையிறாங்க, ஓடி ஆடி அலையிறாங்க. இதுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரோட என்ன பண்ணாங்க, உட்காந்துட்டாங்க. உட்காரும் பொழுதுதான் குறைஷிகள் அதையும் மோப்பம் பிடிச்சி வந்துடுறான். ஒவ்வொரு குகையாக தேடி வரும்போது இங்கே இப்போ பார்த்தா நீங்கள் இப்போ மக்களை பார்த்தா தெரியும், மக்கா ஒரு 5 கிலோமீட்டர் வெளியே போயிட்டோம்னாக்கா ஆயிரக்கணக்கான மலைகள், எந்த மலைங்க நமக்கு அடையாளம் தெரியாது. அப்போ இப்போ 1400 வருஷத்துக்கு முறையே இப்போ நிலமண்டா, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், ஃபுல்லாக மலைகளே மலையாக இருந்திருக்கும், எந்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் இந்த மலையை அடையாளம் கண்டுபிடிச்சி மேலே ஏறி வர்றானுங்க. பேசிக்கிட்டேன் மேலே போய் பார்ப்போம், மேலே இருக்காரன் பார்ப்போம் அப்படின்னு வர்றானுங்க. ஒத்துஞ்சா மேலெலாம் இருக்க மாட்டா இருப்பாங்க, மேலே போய் போகிறாரு, லூஸ் மாதிரி வந்து பார்த்துருந்தாங்கப்பா இப்படி பேசிகிட்டே வர்றாங்க. ஆள்கள் பேசுகிற சத்தம் அபூபக்கர் செய்தி மேலே கேட்குது. உடனே அபூபக்கர் எட்டி பார்க்குறாங்க, ஒரு ஓட்டோவில் எட்டி பார்க்குறாங்க. 3 பேர் வர்றானுங்க. சொல்லலாம், யாரும் சொல்லலாம், இன்னும் அது வந்துட்டாங்க, யாரும் சொல்ல அது வசூலு வந்து அடைந்து விட்டார்கள். பதறாங்க அபூபக்கர். அப்போ தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற சூரா தௌபால உலகத்திற்கே ஒரு அற்புதமான வார்த்தைங்க. எந்த கஷ்டம், எந்த நஷ்டம், எவ்வளோ பெரிய தலைமுற காரியம் தூக்கு மேடையில் நீங்கள் நிறுத்தப்பட்டாலும் இந்த ஆயத்தை சொல்லுங்கள், உங்களுக்குள்ள அல்லாஹ் ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பான், அல்லாஹ் ஒரு உதவி கொடுப்பான். எவ்வளோ பெரிய கஷ்டம் தானே சரி. இது என்ன தெரியும் பெரிய வேதனை, உலகத்தில் 99% முஸ்லீம்களுக்கு இந்த ஆயத்து தெரியாது. 99% முஸ்லீம்களுக்கு இந்த ஆயத்து தெரியாது. ஒரே வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கவலை அடைந்த பொழுது அவருக்கு நம்பிக்கை விட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை லா தஹசன் இன்னல்லாஹ மானா. சொல்லுங்க, லா தஹசன் இன்னல்லாஹ மானா. கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இதான் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. யாரோட வார்த்தை? அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்திலேருந்து இருந்த வார்த்தையை தன்னோட உயிர் தோழருக்கு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. லா தஹசன் இன்னல்லாஹ மானா. எல்லாம் ஒரு முறை சொல்லி கேட்குறோம், இல்லை 4 முறை சொல்லி மனப்பாடம் பண்ணிங்க. ரொம்ப அற்புதமான ஆயத்து. லா தஹசன் இன்னல்லாஹ மானா. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இந்த வார்த்தை சொன்ன உடனே சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்படியே ஒரு உத்வேகம் வந்துச்சு. லா தஹசன் இன்னல்லாஹ மானா. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னு அடித்தானா அவனுக்கு அல்லாஹ் துப்பாக்கி கொடுக்க மாட்டான், பாம்பை கொடுக்க மாட்டான், பெரிய கோட்டையை கொடுக்க மாட்டான், போலீஸ் மிலிட்ரி இராணுவத்தை அல்லாஹ் கையில் கொடுக்க மாட்டான். எதை வச்சு அல்லாஹ் காப்பாற்றினா பாருங்க. 3 பேர் ஆயுதத்தோடு வர்றாங்க. 2 அப்பாவிங்க பாவம் ஆயுதம் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க பயந்துக்கிட்டு. 3-4 பேர் ஆயுதத்தோடு வர்றானுங்க. அந்த ஆயுதத்தோடு வந்த அந்த 4 பேரிடத்திலிருந்து அப்பாவிகளான ஆயுதம் இல்லாத இந்த 2 பேரை காப்பாற்ற வேண்டும், நிராயுதவாளிகளான இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். எதிர்த்து பண்ணான், ஒரு புறா, ஒரு சிலந்தி. ஒரு புறா எங்கேருந்தோ பறந்து வந்துச்சு வேகமாக. பறந்து வந்து அந்த மலைக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் அப்படி குகையில் இறங்கணும், 2 ஸ்டெப் இறங்கணும், அண்டர் கிரவுண்ட் மாதிரி. அந்த படி இறங்குற இடத்துல புறா முட்டையை விட்டுருச்சு. முட்டையை விட்டு பறந்து போயிடுச்சு. எங்கேருந்தோ சிலந்தி வந்துச்சு. அவனுக்கு கீழேருந்து மேலேறி வர்றதுக்குள்ளே தன்னுடைய சிலந்திப்பு எவ்வளோ சுறுசுறுப்பான சிலந்திப்பு, தன்னுடைய ஒட்டுமொத்த சுறுசுறுப்பையும் அங்கே காட்டியது. உலகத்துக்கு என்னுடைய சுறுசுறுப்பை பயன்படுத்த வேண்டிய நேரம் இதுதான் என் நிரூபிப்பதை போன்று அவசரம் மட 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 ஒரு வலையை பிரிச்சு அந்த வாசனை அடைக்கிற மாதிரி. அல்லாஹ்வுடைய உதவி பாருங்க. பெரிய ஆயுதங்களை நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு அருந்து ஃபூன் ஊதுனா அருந்து போயிடுங்க. சிலந்தி வலை ஃபூன் ஊதுனா அருந்து போயிடும். புறா முட்டை புசுக்கு நசுக்குனா புசுக்குன்னு போயிடும், அப்படி நசுக்குனா புசுக்குன்னு போயிடும். அவ்வளோ பலகீனமான ஆயுதம். ஒன்று புறா முட்டை, இன்னொன்று சிலந்தி வலை. அல்லாஹ் அக்பர். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ரப்புல் ஆலமீன் மீது எவ்வளோ யக்கீன் நம்பிக்கை இருந்துச்சோ அந்த மாதிரி யக்கீன் நமக்கு தருவானாக. அந்த மாதிரி நம்பிக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. என்ன இந்த ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, லா தஹசன் இன்னல்லாஹ மானா. 199% முஸ்லீம்களுக்கு இந்த ஆயத்து தெரியாது. நான் சொல்லுவேன், இல்லைண்டா எவ்வளோ பேர் கஷ்டம் இருக்குங்க, நெஞ்சில் கையை வச்சு லா தஹசன் இன்னல்லாஹ மானான்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய உதவி வருதா இல்லையான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவி வருதா இல்லையான்னு பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது யாருடைய வார்த்தைன்னு சொன்னேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தை. ஹைர், முதல்ல இது முடிப்போம். இவங்க வந்துட்டாங்க, மேலே வந்துட்டானுங்க. மேலே வந்து பார்க்குறேன், இப்படி பார்க்குறானுங்க, பெரிய சிலந்தி வேலை கட்டிடுது. கீழே பார்க்குறாங்க, ஒரு புறா முட்டை இருக்குது. இப்படி பார்க்குறாங்க, கொஞ்சம் குனிஞ்சு இப்படி பார்த்தாங்கன்னா அங்கே 2 பேரும் உட்காந்து தெரிஞ்சிடும். அவங்க 2 பேரும் இவங்களுடைய காலை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் இவங்க இருக்கிறவங்களுடைய கால் தெரியுது. இவர்கள் கொஞ்சம் தங்க முட்டாளுக்கு குனிஞ்சு பார்த்தாங்கன்னா யார் தெரிஞ்சிடும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உட்காந்து தெரிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ் எதை பார்க்க வச்சான்? சிலந்தி பார்க்க வச்சான். சிலந்தி வேலை முட்டையை பார்த்து வச்சான். சொன்னா ஒருத்தன், கிறுக்கு போய் நான் தான் கீழே சொன்னோம்ல வேணாம்ட்டு. இது பேர் சிலந்தி வலை அடிச்சிருக்குது. யாராவது உள்ளே போயிருந்தால் சிலந்தி வலை இருக்குமா? கால் வச்சு போய் முட்டை உடஞ்சி வந்துருக்கணும்ல, கிளம்புடா அப்படின்னா. அவன் சொன்ன ரொம்ப அறிவுபூர்வமாக தெரிஞ்சுது. அவன் வாஸ்தவம் தானே, யாராவது உள்ளே போனால் சிலந்தி வலை அறுந்துருக்கும். கால் அந்த இறங்குறது காலை வச்சுருந்தா புறா முட்டை உடஞ்சிருக்கும். இங்கே சிலந்தி வலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புறா முட்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ யார் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் எப்படி விளங்க வைக்கிறான் பாருங்க. திரும்பி போனாங்க. அருமைக்குரியவர்களே, இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, லா தஹசன் இன்னல்லாஹ மானா. கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பிடித்தமான யார்? ரசூலோட வார்த்தை. ரசூலத்தை உள்ளத்திலே சொன்ன வார்த்தை. ஆனால் அல்லாஹ்க்கு இந்த வார்த்தை எவ்வளோ பிடிச்சி போச்சுன்னா, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த யகீன், இந்த நம்பிக்கையை பற்றி பேச வேண்டும். அந்த மாதிரி யகீன் தங்களுக்கு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சேர்த்துறான். சூரா தௌபால, இதுஹுமா ஃபி காரி வ இத் யகூலு லிசாஹிபிஹி லா தஹசன் இன்னல்லாஹ மானா. அவர்கள் இருவரும் குகையில் இருந்த பொழுது அவர் தன்னுடைய தோழருக்கு சொன்னதை நினைவூட்டுங்கள். என்ன சொன்னார்?
லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாதே அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அருமைக்குரியவர்களே, எவ்வளோ அற்புதமான வார்த்தை. இளைஞர்களே, பரீட்சைக்கு தயாராகிற இளைஞர்களே, மாணவர்களே, இந்த ஆயத்தை ஓதிக்கிங்க. லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா. பரீட்சை பேப்பரில் பார்க்குறீங்க, நீங்கள் படித்த கேள்வி வரல, இல்லை எல்லாம் மறந்த மாதிரி இருக்குது, உடனே நெஞ்சில் கை வச்சு லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா ஓதுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஞாபகத்தை கொடுப்பான். நம்பிக்கையோடு ஓதுங்க. எவ்வளோ கஷ்டத்தில் கவலையில் இருக்கீங்களா, லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான், கவலையை போக்குவான். அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இதே மாதிரி சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயலை கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடி ஃபிரௌன் படம் துரத்திட்டு வருது. நைட்டில் போகிறாங்க, பனி இஸ்ராயலை கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க தப்பிங்க, ஓடுங்க வாங்க, தப்பிச்சு போயிடலாம் போகிறாங்க. போய் பார்த்தா நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. செங்கடல் வந்துச்சு. செங்கடல் ரெட்சி வந்துருச்சு. அவங்களுக்கு தெரியல, இருட்டை பார்த்து ஜிபிஎஸ் ஆவத்தை பார்த்தா போனாங்க, லொக்கேஷன் பார்த்தா போனாங்க, தப்பிச்சு ஓடுறாங்க. எங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க? வந்து நிற்கிறாங்க. பார்த்தா எதிரில் கடல், பின்னாடி ஃபிரௌன் படை. எவ்வளோ பெரிய கஷ்டம்! ஃபிரௌன் படை பெரிய படையோடு வர்றான். ஒட்டுமொத்த பனி இஸ்ராயல்களையும் யூதர்களையும் கொண்டுடணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு கொலை பண்ணுறதுக்கு வெறி கொண்டு வர்றானுங்க. இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. நடுவில் கடல் வந்துச்சு. அந்த நேரத்தில் யூதன் நன்றி கிட்ட புத்தி தானே அவனுக்கு. அதான் இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு வித்தியாசம் காட்டுறான் பாருங்க. யூதன் சொன்னா, யா மூசா இன்னால முதரக்கோன், மூசாவே நல்லா மாட்டிக்கிட்டோம். நீர் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு அதாவு தான், நீர் வந்தப்பறம் அதாவு தான். பாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படியாவது காப்பாற்றி கூட்டு வர்றாங்க. ஏன்னா பனி இஸ்ராயல் கூட்டம் அடிமையாக இருக்கிறாங்க. யார்கிட்ட? ஃபிரௌன் கூட்டத்தார்கிட்ட, கிபுத்திகள்கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தான் அவங்கள காப்பாற்றி அடிமைத்தில் விடுவிச்சு வேறு வெளிநாட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வர்றாங்க. வரும்போது தெரிஞ்சவங்க துரத்துறான், கிபுத்திகள் துரத்துறாங்க ஃபிரௌன் தலைமையில். நடுவில் கடல் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னால முதரக்கும், நல்லா மாட்டிக்கிட்டோம். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அதாவது தான், வந்தப்பறம் பொம்மை பேச்சு கேட்டு வந்த பாருங்க, புலம்புறான். ஒவ்வொரு பேச்சு கேட்டு வந்த பாருங்க, நான் நல்லா மாட்டிக்கிட்டோம். இன்னால முதரக்கும், நல்லா மாட்டிக்கிட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா இன்ன மாயி ரப்பி செய்யஹதீன், இன்ன மாயி ரப்பி செய்யஹதீன். என் ரப்பு என்னோட இருக்கா, எனக்கு நேர்வழி காட்டுவான். இங்கே எவ்வளோ பெரிய கூட்டம், பனி இஸ்ராயல் பெருங்கொண்ட கூட்டம். ஆனால் என்ன சொல்கிறாங்க? இன்ன மாயி ரப்பி செய்யஹதீன், என் ரப்பு என்னோட இருக்கான், எனக்கு வழிகாட்டுவான். அங்கே இருக்க 2 பேர் தான் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கரும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இதான் வித்தியாசம். 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இங்கே ஒரு பெரும் கூட்டமே இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னோட இருக்கிறான், என் ரப்பு என்னோட இருக்கிறான், நம்மளோட இருக்கான்னு சொல்லலை, என் ரப்பு என்னோட இருக்கிறான். அங்கே 2 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த ரப்பு நம்மோட இருக்கிறான். என்ன வித்தியாசம்? அருமைக்குரியவர்களே, அங்கே 2 பேர் இருந்தாலும் கூட 2 பேருக்கு யக்கீன் இருந்துச்சு, அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். அல்லாஹோட உதவி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு மட்டும்தான் நம்பிக்கை, யூதர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நன்றி கேட்டவங்க பனி இஸ்ராயல் நம்பிக்கை இல்லை. ஆனால் மூசா சொன்னாங்க, இன்ன மாயி ரப்பி, என் ரப்பி என்னோட இருக்கிறான், செய்யஹதீன், அவனுக்கு என்ன வழிகாட்டுவான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் வழிகாட்டினான். சகோதரர்களே, நாம் நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி நமக்கும் அந்த யக்கீன் வர வேண்டும். அல்லாஹ் மீது முழுமையான தவக்கல் வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு எந்த அளவுக்கு யக்கீன் பாழா போச்சுன்னு சொன்னால், அல்லாஹ் மீது நம்பிக்கை எந்த அளவுக்கு பாழா போச்சுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாரும் துவா செய்யுங்கடா, என்ன ஒரே துவா செய்யுங்க சொல்லிங்க, துவா செஞ்சால் எல்லாம் நடந்துருமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். எவ்வளோ பெரிய ஷிர்கான வார்த்தை தெரியுமா இது? எவ்வளோ பெரிய குஃப்ரான வார்த்தை தெரியுமா? துவா மட்டும் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நடத்துவான். ஏன்? நம்பிக்கையோடு துவா செஞ்சீங்கன்னா. நம்ம நீ துவா செய்ய கபுலாக மாட்டேது, நடக்க மாட்டேது. ஏன்? நமக்கு நம்பிக்கையே இல்லையே, எங்கே கபுலாகும்? அதனால் சகோதரர்களே, அல்லாஹ் மிக உறுதியான நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ் மிக உறுதியான யக்கீன் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பது இந்த ஹிஜ்ரத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய படிப்பினை. ஹைர் 3 நாள் ஆயிடுச்சு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சொல்கிறாங்க, அபூபக்கரே உங்கள் மகன் வரும்போது ஒட்டகத்தை கொண்டு சொல்கிறேன். அன்றைக்கி சாப்பாடு எடுத்து வர சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாங்க, ஏன்பா மதீனாவுக்கு வழிகாட்டுறது, எனக்கு வழி தெரியாது, மதீனாவுக்கு போகிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு கைடு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், அவரையும் கூட்டிக்கிட்டு ஒட்டகத்தை எடுத்துகிட்டு வா நாளைக்கு அப்படிங்கிறாங்க. மறுநாள் ஒட்டகத்தையும் கூட்டிகிட்டு, அதுக்குள்ளே இந்த பரபரப்பு கொஞ்சம் அடங்கிடுச்சு, இந்த பரபரப்புலாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வர சொல்லி கிளம்பி போனாங்க. கிளம்பி போகும்போது என்னாச்சு? மதீனாவுக்கு சேர்ந்தாங்களா, அல்லது வழியில் குறைஷிகள் பிடிச்சாங்களா, ஏதாவது ஆபத்து நடந்துச்சா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.